உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உயர்கல்வியின் நிலை என்னவாகும் என்ற கேள்வியோடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ட்விட்டர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். துணைவேந்தரையும் ஆளுநரே நியமிப்பார் அப்படின்னா அது என்னவாகும் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்துடன். பாஸ்கர், யுஜிசியினுடைய விதிகள் திருத்தம் பற்றி முதலமைச்சருடைய கருத்து என்ன? யுஜிசி புதிய விதிமுறைகள் திருத்தம் தொடர்பாக அதற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில தமிழக முதலமைச்சருடைய அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு எக்ஸ் வலைதளத்துல இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். கல்லூரிகள் இயங்குவது மாநில அரசினுடைய இடம், பேராசிரியர்களுக்கு ஊதியம் தருவது மாநில அரசு, உதவித்தொகை, ஊக்கத்தொகை, கல்வி கட்டணம் என மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளையும் மாநில அரசே செய்கிறது. இவ்வளவையும் நாங்கள் செய்ய பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருந்து நிர்வகிப்பது எங்கிருந்தோ வந்த ஆளுநர் அப்படிங்கிற பதிவை மேற்கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மிஞ்சும் கொடுமையாக துணைவேந்தரையும் மத்திய அரசால் அனுப்பப்பட்ட ஆளுநரே நியமிக்கலாம் என்று யுஜிசி தன் விதிகளை திருத்துமானால் உயர்கல்வியுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிறதா முதலமைச்சருடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாடு உயர்கல்வியில முதலிடத்தில் இருப்பதை காண பொறுக்காத வயிற்றுச்சலில் இது போன்ற அப்பட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தான் தமிழக சட்டப்பேரவையில ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். தமிழர்கள் ஒன்றுபட்ட குரலாக மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நாடுவோம், வெல்வோம் அப்படிங்கிற எக்ஸ் வலைதளத்தில் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உயர்கல்வித்துறையில் சம்பளம் கொடுப்பது நியமிப்பதெல்லாம் தமிழக அரசு, ஆனால் துணைவேந்தரை நியமிப்பது மட்டும் ஆளுநர் அப்படின்னா உயர்கல்வியினுடைய நிலை என்னவாகும், நீதிமன்றத்தையும் மக்கள் மன்றத்தையும் நாடுவோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.